ராஜராஜன் தர்பார் இன்றைக்கு இப்போது நடந்த அந்த தமிழக சட்டசபை தேர்தலில் எதன் அடிப்படையில் தமிழக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி என்னுடைய கருத்துக்கள். முதலில் தாவேகா விஜய் என்று அவருடைய கட்சியை பார்த்தால் ஒரு மாற்றம் வேண்டி இரண்டு கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்த தமிழக மக்கள் ஒரு மாறுதலுக்காக ஊழலற்ற ஆட்சியை அளிப்பேன் என்று அவர் சொன்னதன் வார்த்தை அடிப்படையில் ஒரு நம்பிக்கையின் பேரில் அவருக்கு வாக்களித்து பெருவாரியாக வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கடுத்தது தோற்கப்பட்ட கட்சிகளை பத்தி பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ நல்ல திட்டங்கள் கொடுத்திருக்கிறது. தமிழகத்தை எல்லா துறைகளையும் முன்னேற்றி நிறுத்தியிருக்கிறார் ஸ்டாலின். ஆனாலும் அவர் சொந்த தொகுதிகள் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பெருமளவில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் மதச்சார்பின்மை என்ற பெயரில் இந்துக்களை அவர்கள் கேவலப்படுத்தி பேசுவது. இது ஒரு முக்கிய காரணம் என்று நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியே பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சி தமிழ் தேசியத்தை தேவையில்லாமல் தூக்கி வைத்து கொண்டு அதன் அடிப்படையில் பிரச்சாரம் செய்வது, அதெல்லாம் அந்த கொள்கையெல்லாம் மக்களுக்கு பிடிக்காதனால் அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லா தொகுதிகளும் டெபாசிட் இருக்கக்கூடிய வகையில் தலைவர் சீமான் உட்பட அந்த வகையில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தது அதிமுக 50 வருட கட்சி நல்ல செயல் திட்டங்களை சொல்லி மக்களிடம் பிரச்சாரம் செய்வதை விட்டுவிட்டு ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு தனிப்பட்ட தாக்குதல், கண்ணமுன்னு தரக்குறைவா பேசி அது மாதிரிலாம் பேச ஒரு தனிப்பட்ட தாக்குதல் ஈடுபட்டது மக்கள் அவ்வளவாக விரும்பவில்லை. அதுவும் குறிப்பாக லாஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி பார்க்கறதுனா செங்கோட்டையனை பற்றி அவர் எடப்பாடி பழனிசாமி பேசியதெல்லாம் ரொம்ப ஒரு 3ஆம் தர அரசியல்வாதி போல அதை விட கீழ்த்தரமாக பேசி அது மக்களிடம் வெறுப்பை சம்பாதித்தார். இது அவ்வளவு பெரிய கட்சி தலைவருக்கு சற்றும் அது ஈடு கொடுக்கவில்லை. அதனால் மக்கள் அதிமுக பெரும்பளவில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தப்பட பிஜேபி பார்த்தோம்னா அவங்க செய்கிற அந்த இந்து மதத்தை முக்கியமா தூக்கி வச்சு அதை வைத்து அரசியல் செய்தது மக்களுக்கு பிடிக்கவில்லை. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவது, அது அவ்வளவு பெரிய அரசியல் செய்தது. அது அண்ணாமலை போன்ற அவருடைய ஆணவ பேச்சு, திமுகவை ஒழித்தே தீர்வேன் என்று ஒரு ஆணவ பேச்சு, அதெல்லாம் மக்களுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே 27 தொகுதிகளில் 26 தொகுதியில் பாஜக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இது பெரியார் பூமி, அதனால பிஜேபிக்கு இடமில்லை என்று அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயத்துல பிஜேபி போல் இந்து மதத்தை வைத்து அரசியல் செய்வதையும் மக்கள் ஏற்கவில்லை என்பதுதான் இந்த வாக்கு காட்டுகிறது. ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.